வெல்கம் டு மனம் கவரும் சேனல். நான் எபிசோடில் என்னென்னா, மனுஜனை வீட்டுக்கு வர முத்து நீயே இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறான். விஜயா, மனோஜ், ராகினின்னு எல்லாரும் சேர்ந்து அவளை டாமினேட் பண்ணுறாங்க. முத்தி சப்போர்ட் பண்ணுறா. என்ன கல்யாணம் தானே பண்ணி வச்சாங்க, கொலையாக பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அவரே என்னை தேடி வரட்டும்னு சொல்லிட்டு கிளம்புறா. மனோஜ் ரவியில் மொட்டை மாடில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாட்டிக்கு போகிறான். அது மாதிரி என்கிட்ட எதையுமே மறைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்கிறான், அப்படியே நீயா நினச்சிக்கிட்டா இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நம்மக்கிட்ட நிறைய விஷயம் மறைச்சிருப்பாங்க, இது மட்டும்தான் மறைச்சிருக்கியா இல்லை வேறு எதுவும் மறைச்சிருக்கேன்னு கேளு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றான். இவன் பொண்டாட்டி என்னமோ யோக்கிய மாதிரி மற்றவங்க பொண்டாட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ரோஹினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உடனே மீனா கால் பண்ணுறான். இது மட்டும் தான் மறைச்சிருக்கியா இல்லை வேறு எதுவும் என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தான் கால் பண்ணிங்களா, அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டே இருக்குது, காலையில் தெளிவானவொன்னு சொல்கிறேன்னு ஃபோனை வச்சிடறான். மறுபடியும் கால் பண்ணுறான். ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். கிட்ட சொல்கிறான், உன் பொண்டாட்டி என்னென்ன மறைச்சிருக்கா, நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் கேட்க சொல்லி தூண்டி விட்டியில, இப்போ நீ கேள்றா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு மாறி அடிச்சுக்கிறாங்க. ரவி தான் 2 பேரும் சமாதானம் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போயிடுறான். இல்லை எந்திரிச்சோன்னா மீன் அங்கே வாசலுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நேற்று பண்ணலாம் மறந்துட்டே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. மறக்கலையே, நான் தான் அவளை விட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு மீனா டீ போட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாரும் அவளையே பார்க்குறாங்க. நான் வீட்டை விட்டு துரத்துனா கூட அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை. நீ இப்போ எல்லாரும் டீ போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. டீயை குடிச்சிட்டு டீயாவை போட்டிருக்க, பாவக்காய் ஜூஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ஆன்ட்டி வரும் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு போய் சொல்கிறது எப்படி, ஏமாத்துறது எப்படி தானே தெரியும், டீ போடுறது எப்படி தானே தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. வீட்டில் தான் ஒரு வேலைக்காரி இருந்தாலும் அவகிட்ட கற்றுக்க வேண்டியதானே அப்படி சொல்கிறா. உடனே அவள் வேலைக்காரியில் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கத்துறான். முத்து மீனாக்கா பேச வரும்போது மனோஜ் ஒரு பார்வை பாப்பா பாருங்க. ரோஹிணி இல்லை பொண்டாட்டி மேலே கோவம் இருந்தாலும் மீனா வாங்கி விட்டு கொடுக்காம பேசுகிறான். எபிசோடு முடியுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.